இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் கடாய் பன்னீர் தான் பார்க்க போறோம். கடாய் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை நல்லா பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு தோசைக்கல் இல்லை எதுலையாச்சும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதை ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வானல் எடுத்து அதில் வந்து மிளகு சீரகம் அப்புறம் மல்லி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். அதாவது வெங்காயம் தக்காளி கேஷ்யூ வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுக்கணும். சாப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு வானல் எடுத்து அதில் வந்து ஆனியன் போட்டுக்கணும், டொமேட்டோ போட்டுக்கணும், அப்புறம் கேப்சிகம் இது மூணும் போட்டு கொஞ்சம் பாக்ஸ் சைஸில் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து தக்காளியும் நம்ம கேஷ்யூ அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு அது கூட வந்து அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆல்ரெடி நம்ம ஆனியன் கேப்சிகம்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம். கடாய் பன்னீர் வந்து ரெடி. அடுத்து சப்பாத்தி வந்து செஞ்சுட்டு அதுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். பா.